மச்சான் குடிமா குடிமா இந்த விஷயம் தலையிடாத. அவன் நம்ம ஏரியா பிரச்சனை அடிக்கணும். நம்ம பையன்டா தவா சாகர். இது நான் வீண் தகவல போய் முடியும். அப்புறம் ஏரியா சண்டையில வந்து முடிஞ்சிடும். ஜாகிரதை. உனக்காக விட்டு போறேன் சாகர். சரி போங்க. ஏண்டா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னடா அண்ணன், இனிமேல் ஏதாவது தகராறு பண்ண நானே உன்னை மிதிச்சிருவேன். போடா போடா. என்னடா அது half an hour ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணும். இன்டர்வியூக்கு வேற போகணும். சும்மாடா இன்டர்வியூல போய் என்னடா கிழிக்க போற? சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க ராமசாமி வீடு எங்க சார் இருக்கு? இங்க கூப்பிடுறது ஒருத்தர் தான். ஓஹோ ராமசாமி. ராமசாமி ராமசாமி டக்கர் ஃபிகர் ஒன்று வருது பாரு. டேய் போடா, இன்டர்வியூ போற நேரத்தில் நமக்கு இதெல்லாம் வேணாம்பா. $36, $24, $36. 36, 24, 36. என்னம்மா முறைக்கிற? பஸ் ரூட்ட சொன்ன. நான் யார் தெரியுமா? தெரியாதுங்க. சொல்லுங்க. போலீஸ் கமிஷனருடைய பொண்ணு. நாங்க யார் தெரியுமா? தெரியாது. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். மோகடா டேய். இடியட். டேய் செந்தில், தைரியமா நில்லுமா. அந்த அம்மாக்கு தெரியாது நீ நம்ம பையன் தானே. ஐயோ ஒரே அலுப்பாயிடுச்சுடா சேகர். எங்க போனாலும் கேள்வி மயம். இன்டர்வியூக்கு போனா என்ன படிச்சிருக்கேன்னு கேள்வி, வீட்டுக்கு போனா வேலை என்னாச்சுன்னு கேள்வி. இப்பெல்லாம் கேள்வி கேட்கறவங்கள கண்டாலே 12 போயிடுச்சிங்களே. 12 இல்ல, ஏகப்பட்ட ஈ போயிடுச்சு. ஒரு 100, 120 இருக்கும். என்னடா எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாரல. வாடா ராஜே. என்னடா? இல்லடா, நவகிரகத்தை சுத்தினா பலன்னு பேப்பர்ல போட்டு இருந்தது. உங்களை சுத்தினா என்ன, நவகிரகத்தை சுத்தினா என்ன, பலன் ஒண்ணுதான். சொல்ல போனா அதிகம். நவக்கிரகம் பலன் சுத்துறது இதுலயே இரு. ஒண்ணும் உருப்படுறத காணா. டேய் கொஞ்சம் நெஞ்சமாவது உருப்பட்டதுனால தான்டா. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. டேய் ஆரம்பிச்சிட்டீங்களா? வாசு சும்மா உட்காரு. பாய் இன்னொரு டீ சக்கரை போட்டு. சக்கரைன்னு ஒரு நாள் சால்ட்டை போட்டு கொண்டு வந்துட்டேன்டா. என்னடா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு லேடி டைபிஸ்ட் வரல. இந்த வருஷம் நீ தூளா கொண்டாடிடுவோமா? கொண்டாடிடுவோம். உள்ள எல்லாம் கொடி கட்டணும், கட்டிடுவோம். புது ரெக்கார்ட்ஸ் வாங்கணும், வாங்கிடுவோம். நீ குளிக்கணும். அவர்கிட்ட வத்தி வட்டி வாங்கடா. அப்படியே சிகரெட் இருந்தாலும் வாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. பாருங்கல்ல, கலர் கலரா பொங்க வர்ற சிகரெட் இருக்கான். அது கிடைச்சா ஒரு 20 பாக்கெட் வாங்கி ஊதி நியூ இயர் டே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கலர் ஆக்கிடலாம். வாங்க நம்ம ஏரியா கூட. ஏன் இப்படி போற? நினைச்சேன் வந்துட்டீங்களா? இனிமே என் வியாபாரம் அவ்வளவுதான். உங்க சத்தம் கேட்டா போதுமே, ஒரு பொம்பளைங்க வெளியே வரமாட்டாளுங்களே. உன் கடைக்கு பொண்ணுங்க வர்றது எங்களை சைட் அடிக்கதான். ஏ ராசா,
மன்மத குஞ்சுகளா இப்படி வேற ஒரு நினைப்பா மூஞ்சிகளா பாரு. இந்த வாசு மவளுக்கு பூ கட்டி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடு. வந்து வாங்கிக்க. டேய், இன்னைக்கு இன்டர்வியூல மனித குரங்குக்கு வால் இருக்கான்னு கேட்டான். எழுந்துருங்க சார்ன்னு. தூடுறா மாப்ள, உன்ன மாதிரி இந்த சமுதாயத்தை எதுக்க 4 பேர் இருந்தா போதும். இன்டர்வியூ வைக்கிறேன்னு நிறுத்திடுவான். ஏய், பின்ன என்னடா அவனை ஒழுங்கா இன்டர்வியூல பதில் சொல்ல சொல்லுவியா? டேய், பின்ன ஒழுங்கா பதில் சொன்ன வேலை என்ன கிடைச்சிருவா போகுது. நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் 40-50 செலவு பண்ணி அட்டென்ட் பண்றது, அவன் சொந்தக்காரனுக்கு வேலையை கொடுத்துறது. டேய், இதெல்லாம் இவனுக்கும் புரியாது, இந்த அரசாங்கத்துக்கும் புரியாது. விடுற. கவலைப்படாம, என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய நடிகனாக தான் போறேன். அப்போ நீ வேலை இல்லாம இருக்கத்தான் போற. அப்போ நீ தானே எனக்கு பிஏ. நீ நடிகனாகிறப்ப சத்தியமா உனக்கு தாத்தா வருஷம் தானே கிடைக்க போகுது. கொடுத்து வச்சிருக்கணும்டா. எத்தனை நடிகை கட்டி பிடிக்கலாம். போதண்டா, எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு பேச. மறுபடியும் வாடகைக்கு தயாராச்சுடா. எதிர்த்த வீடு. டேய், எதிர்த்த வீடு இல்லடா, அது மணிமண்டபம். இது வரைக்கும் எத்தனை பேர் குடி வந்திருக்காங்க. ஒண்ணு நாள் எல்லாமே அழகா இருந்திருக்கா. எல்லாம் 60 வயசுக்கு மேல. ஆமா ஆமா, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. இல்ல கிழவிங்கிறான், ஓடுற பாம்பா மிதிக்கிற வயசா? ஆமாண்டா, போன வாட்டி பார்வதி பாட்டி இருந்தாங்களே, அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சான். அவங்க கண்ணு தெரியாம மிதிச்சிட்டாங்களாம். அதுதான் சொன்னா ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. போதண்டா பாட்டி கதை. இந்த தடவை அது கிழமை பொங்க 5 பொண்ணுங்க வரணும்னு வேண்டிங்கடா கடவுளை. நிச்சயமா 5 அழகான பொண்ணுங்களும் ஒரு அப்பா அம்மா வரதாண்டா போறாங்க. டேய், ஒரு சின்ன மாற்றம். 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, அது போதும். அப்பா வேணாம். அப்படி சொல்லாதடா. அப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு தான்டா தெரியும். இப்படி வச்சுக்கோமே, 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, பலம் இல்லாத நம்ம கிட்ட அன்பா பழகுற ஒரு அப்பா. சரி சரி, நம்மள 5 பொண்ணுங்களும் லவ் பண்ணதான் போகுது. கேட்க நல்லா தாண்டா இருக்கு. வரேன்டா. பஸ் வரியா? வரேன், ட்ராப் பண்றேன். இந்தா போ. இந்தா. இன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல. ஐயா, என் மவனுக்கு பூ கொடுக்க நான் என்னைக்கு நான் காசு கேட்டேன்? சீக்கிரமா வீட்டுக்கு போ, அங்க அது தனியா இருக்கும். பேசுறான். வரட்டுமா குமார்? நாளைக்கு பாப்போம். ஓகே, பாய். சரி. மீனா, மீனா, இத வந்துட்டேனா? என்னம்மா, என்ன புக் படிக்கிற? காகித கப்பல்கள். இந்துமதிக்கு நீ தான் டைட்டில் சொன்னியா? உங்களுக்கு எது எதுக்கு ஜோக் அடிக்கிறதுனே தெரியலண்ணா. இந்தாங்க. கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு நல்ல கனவு வந்து பூ வாங்கி தரணுமா? என் கல்யாணத்துக்கு இப்ப என்னென்ன அவசரம்? உங்க மேனேஜர் கிட்ட என் வேலையை பத்தி சொல்லியிருக்கேம்மா. உடனே வேலை கொடுத்துட்டு அவருக்கு தான் என்ன மரியாதை? அது இல்லைண்ணா, இந்த சின்ன வயசுலயே குடும்ப பொறுப்பெல்லாம் நீங்களே ஏத்துக்கிட்டு. என்னம்மா பெரிய பொறுப்பு. சொல்ல போனா என்னுடைய உண்மையான சுகமே அதுதான். அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலயே உங்களை எல்லாம் விட்டு போனது நான் இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தானே. அவங்க விருப்பப்படி உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வசதியா வாழணும். அதுலதான் இருக்கு என்னுடைய வாழ்க்கை. காஃபி ஆறி போகுதுன்னா முதல்ல அதை சாப்பிடுங்க. நில்லுடா. இவ்வளவு லேட்டா வந்தா என்னடா அர்த்தம்? உனக்காக கதவை திறக்க தனி ஆள் போட முடியாது. வெளியே வேலை இருந்துச்சு. அப்படியாடா பெரிய வேலை? தண்ணியை போட்டு சும்மா ஊற சுத்துறேன். கீழே வந்து பைக் ரிப்பேர் ஆனா எவன் செலவு செய்யறது? பேஷ், உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு பாசம். கீழே விழுந்துட்டா எனக்கு என்ன ஆகும்னு நினைச்சீங்களா? ஆமாண்டா, நீ தண்ணியை போட்டு வருவ, நான் நினைச்சு பார்க்கணுமா? நான் செய்யறது காலிதானம் தான், அது எனக்கு தெரியும். ஒருத்தன் எவ்வளவுதான் காலிதானம் செஞ்சாலும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஆனா எனக்கு மட்டும் அந்த நினைப்பே வர்றதில்ல. ஒய், நீங்க ஒரு நாளாவது என் மேல பாசம் காட்டினது உண்டா? அப்பாவா இருக்க வேண்டிய நீங்க என் செலவை கணக்கு போடுற கணக்கு பிள்ளையாட்டீங்களே. பணம் பணம் பணம், அதை தவிர வேற எந்த நினைப்பாது உண்டா?
நிச்சயம் அன்பு பண்பு பாசம் எல்லாத்துக்கும் அடிப்படையா பணம் தாண்டா. அது என்கிட்ட இருக்கிறதுனாலதான் நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அடடட, அப்பா மகன் உறவை எவ்வளவு அருமையா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. உறவோட அடிப்படை பாசம்னு தெரிஞ்சுட்டு இருந்தீங்களா சாப்பிட்டியான்னு கேட்டு இருந்திருப்பீங்க. அந்த அன்பான ஒரு வார்த்தை இந்த வீட்டுல கிடைச்சா நான் ஏன் லேட்டா வரேன்?